படம் சூப்பரா இருந்தது. இது என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது. என்னோட ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். அவன் இன்னைக்கே சாகணும். வணக்கம்மா. வணக்கம் சார். நியூ ஃபில்மாலயா நேர்களை மீண்டும் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஆர்டிஸ்ட்டுங்கெலாம் இன்ஸ்டாவில் பயங்கரமாக போடுறாங்க. அது எதுக்கு போடுறாங்க, ஏன் போடுறாங்க, அவங்களுக்கு அதனால் என்ன லாபம் மேடம்? இது இப்போ என்னென்னா, இது ஒரு மாயை உலகத்தில் அவங்க எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த காலத்து ஆர்டிஸ்ட்டு, ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாக போச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாவில் எத்தனை வியூவர்ஸ், இதில் என்ன ஃபாலோவர்ஸ்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாருக்கும் ஆரம்பிச்ச ஒரு அடிக்ஷன் இப்போ ஆர்டிஸ்ட்டும் வந்துருச்சு. ஏன் நம்மளும் செய்யக்கூடாது? ஃபஸ்ட்டு வந்த புதுசில் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்க, எது நம்ம சினிமா நடிக்கிறோம், நம்ம போய் இன்ஸ்டா பண்ணணுமான்னு. இப்போ இல்லை இது எங்களுடைய ப்ரையாரிட்டி, நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இப்போது ரீசெண்டாக என்ன கவர்ந்தது 2 விஷயங்கள். ஒன்று வந்து 2 நடிகர்கள், 4 பேர் முடியுமே, யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும். ஜோதிகா, மாளவிகா, இவங்க 2 பேரும் ஒவ்வொரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜோதிகா அவர்கள் போஸ்டிங் சொல்கிறேன். ஜோதிகா அவர்கள் வந்து சூர்யாவோட சேர்ந்து ஒரு வெக்கேஷன் ட்ரிப் போயிருக்காங்க. அந்த வெக்கேஷன் ட்ரிப்பில் பல மாதிரியான ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. ரொமான்டிக்காக 2 பேரும் ஒரு டீசெண்டாக பார்க்க, ரொமான்டிக்கான்னு சொன்னேன், வல்கரான்னு சொல்லலை. 2 பேரும் ஜாலியாக ஒன்றா ட்ராவல் பண்ணுறது, ஒரு போட்டில் போகிறது, அப்படியே ஒரு ஹெலிகாப்டரில் அப்படியே போகிறது கொள்வது எல்லாமே. அந்த என்னை இங்கே மாட்டி அந்த சாங்கில் வருவாங்க, அதே மாதிரி ஒரு ஜாலியான கப்புள். பார்க்கவே ஆக்சுவலாக சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னா பார்த்தாக்கா இன்றைக்கி சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டைவர்ஸு, சண்டை பிரச்சனை, உடனே புருஷன் சரியில்லை, வீட்டுக்கு போயிடுது, இல்லை தூக்க மாட்டிக்கிறது, செத்து போயிடுது, இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஜோதிகா ஆக்சுவலாக வந்தது ஒரு ஃபேமிலி கேர்ளாக செட்டில் ஆக தான். ஃபஸ்ட்டு ஃபேமிலி கேர்ளாக செட்டில் ஆகி குழந்தைங்க வளர்கிற வரைக்கும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஆசை இருக்காதா, ஐ ஷுட் ஹேவ் மை ஓன் லைஃப்னு, அந்த மாதிரி ஒரு லைஃப்பை தேடி அவங்க போயிட்டாங்க. ஓகே, இவங்க போஸ்டிங்கை பற்றி பர்டிகுலர் நான் சொல்லணுன்னா 2 நடிகைகளை நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ். ஒருத்தங்க ஹீரோயின் கூட இல்லை, ஒரு பெரிய கிரிக்கெட் வீரருடைய பொண்ணு. அவங்க தான் சாரா தெண்டுல்கர். இவங்களும் சப்னம் கில்லு. இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க, லவ்வர்ஸ், கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, தெரிஞ்ச ஒரு விஷயம். அடுத்தது இவங்க 2 பேரும் பிரீத்தி சிந்தா, ஸ்ரேயாஸ் ஐயர். இவங்கெல்லாம் என்னங்க இந்த இன்ஸ்டாவை வந்து என்ன மாதிரி பயன்படுத்துகிறாங்க, கேவலமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. பெட்ரூமில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இது பேர் பப்ளிசிட்டியா? இது சீப் பாப்புலாரிட்டி என்ன? இசன் பிரீத்தி சிந்தா பாப்புலர்? எதுக்கு லிப் டு லிப் கிஸ் பண்ணுறாங்க? கிஸ் பண்ணி அதை வேறு போஸ்டிங்கில் போட்டிருக்காங்க. நீங்கள் பண்ணிட்டு போங்க, அது எதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியாவில் கொண்டு வரீங்க? இது சின்ன குழந்தைங்க எல்லாருமே பார்க்கக்கூடிய சோஷியல் மீடியா, ஓகேங்களா? இவங்க எல்லாரும் குற்றம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க ஜோதிகா பின்னாடி. ஜோதிகாவுக்கு இது தேவையா? ஜோதிகா ஏன் போஸ்டிங் போட்டாங்க? அப்புறம் ஜோதிகா வந்து அந்த குடும்பத்தோடு ஏன் வாழலை? இப்போ கொண்டு போயிட்டாங்களா, அவங்க ஹஸ்பண்டை கொண்டு போயிட்டாங்க, ஜாலியாக இருக்காங்களான்னு கேட்குறீங்க. உங்கள் கேள்விக்கு பதில் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம், நீங்கள் பழைய படம் பார்த்துருப்பீங்க. கடைசி சீனில் லக்ஷ்மி அம்மா ஒரு டைலாக் பேசுவாங்க, அது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு கொண்டு வரேன் நான். ஓகே, இவ்வளோ நாள் எல்லாம் ஒன்றா இருந்தாச்சு, இப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன்னா, ஒரு 4 கிழமை விசேஷம், ஒன்றா சேர்ந்துக்குவோம், கொண்டாடிக்குவோம். இந்த படம் எந்த வருஷம் வந்துச்சுங்க? சம்சாரம் அது மின்சாரம் படம் வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அந்த வருஷத்துலேயே இந்த படம் வந்த போது என்ன சொல்லியிருக்கு? கூட்டு குடும்பமாக இருந்து வேலைக்கு ஆகாது, எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தால் ஏதாவது பிரச்சனைகள் வரும், அது எல்லாரையும் பாதிக்கும், வேண்டாம், தனி குடும்பமே பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் போது நார்த் இந்தியன் பெண்ணாக பிறந்த ஜோதிகா அவர்கள் இப்போ இந்த பிரீத்தி சிந்தா மாதிரியும் இல்லை சாரா தெண்டுல்கர் மாதிரியும் கேவலமான போஸ்டிங்கை போட்டாங்களா, வல்கரான போஸ்டிங்கை போட்டாங்களா? இல்லை, அவங்க கணவரோட ஜாலியாக சுற்றுற போஸ்டிங் தான் போட்டிருக்காங்க. பேசிக்லி ஒன் திங், ஜோதிகா இஸ் அ நார்த் இந்தியன் பர்சனுங்க. அவங்க லைக்கிங் அப்படி போல. அவங்க இப்போ கூட நம்ம ஊருக்கு, நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு முக்கியம். அது மட்டும் இல்லை, இவங்களாம் ஃபேமிலியை போய் நம்ம கீழடியை பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ் பாரம்பரியம் மிக்க ஒரு இடம், இதை வந்து ஆசையாக குடும்பத்தோடு போய் பார்த்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தமிழ் ஆடியன்ஸோடு இருக்கிற அந்த அஃபெக்ஷனை தாங்க இந்த மாதிரி ஷேர் பண்ணுறாங்க. உங்கள் பக்கத்தில் இல்லைனாலும் தூரமாக இருந்தாலும் உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கோம், எங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. சினிமா இப்போ நாங்கள் 2 பேரும் நிறைய சினிமா இல்லை, அப்படி இருக்கும்போது இது மூலமாக எங்களை பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சந்தோஷமாக சொல்ல வந்தவங்கள நீங்கள் வந்து கழுத்தறுக்கிற மாதிரி பேசுகிறீங்க, கழுத்தறுக்கிற மாதிரி காமெண்ட்ரி. ஒன்று மட்டும் ஓப்பனாக சொல்கிறேங்க, இன்ஸ்டாவில் போஸ்டிங் போடுறவங்க எல்லாம் காமெண்ட்ரி வரும்னு தெரியும், லைக்ஸ் வரும், இல்லை மோசமான கமெண்ட்ரி வரும்னு அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சு தான் வராங்க. அதே மாதிரி யூடியூபர்ஸும் தெரிஞ்சு தான் வராங்க. அதே நார்த் இந்தியாவில் இந்த பிரீத்தி சிந்தா லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறாங்க, அதுவும் கிரிக்கெட் கிரவுண்டில் வச்சு கொடுக்குறாங்க கிஸ். இதை வந்து எவ்வளோ சோஷியல் மீடியாஸில் வந்துடுச்சு, ஏன் அதை யாருமே கரெக்ட் பண்ணல? அது கரெக்டாக தெரியுது உங்களுக்கு இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த
ஷப்னம் கில்லும் இவங்களும் சாரா தெண்டுல்கரும் பெட்ரூமில் எடுத்த போஸ்டிங்கை போட்டிருக்காங்க. இங்கே நம்ம சொல்ல போயிட்டோம், அந்த சரண்ராஜ் வைஷ்ணவி கண்டென்ட் வரும்போதே எல்லாருக்கும் தெரியும், இன்னும் கரையாக சேர்ந்த கப்பல் இந்த மாதிரி அவங்க இருக்கிற ப்ரைவசியான வீடியோ வெளில ஏன் போடுறாங்க அப்படின்னு. அதான் சவுத் இந்தியாவில் தான் கேள்வி கேட்பீங்களா? நார்த் இந்தியாவில் ஆர்டிஸ்ட் தான். பிரீத்தி சிந்தா தமிழ் படங்களையும் நடிச்சிருக்காங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. அது தமிழ் ஆர்டிஸ்ட் தான் ஏன் எல்லாருக்கும் ஒரு மாதிரி கோவம் வந்து வெறி வந்து இது செய்கிறாங்க? த்ரிஷா சினிமாவில் லிப் லாக் சீன் செய்கிறாங்க. ஐயோ த்ரிஷா லிப் லாக் சீனு, த்ரிஷா மோசம். அப்போ இது பப்ளிக்கில் எதுக்கு லிப் லாக்? ஒரு சினிமா ஒரு ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு எடுக்கிறார், கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறார், கஷ்டப்பட்டு தியேட்டர் கொண்டு வர்றார், 4 பேர் பார்க்கணும். அதே மாதிரி சினிமாவில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா உங்களுக்கு சென்சார் போர்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்சார் போர்டில் எல்லா சீன்ஸும் பார்த்து அவங்க எது அப்ரூவல் கொடுக்குறாங்களோ அந்த சீன்ஸ் மட்டும் தான் வரும். அதை பார்த்தே நீங்கள் இவ்வளோ கமெண்ட் அடிக்கிறீங்களே, அப்போ இன்ஸ்டாவில் இவ்வளோ மோசமாக போடுறாங்களே, அதை பற்றி நீங்கள் ஏன் நெகட்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு படம் ஓடுறதுக்கு ஒரு டார்கெட் வச்சு ஒரு சினிமா எடுக்கிறார் ஒரு டைரக்டர், அவர் டைரக்ட் பண்ணுற அந்த சீன்ஸை பற்றி தவறு சொல்கிற நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்களில் வர நிறைய வீடியோஸ் அப்போ ஏன் தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அடுத்தது இவங்களை பிடிச்சிட்டாங்க, மாளவிகா இப்போ வந்து இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க. இவங்க வந்து 2 குழந்தைங்களுடைய அம்மா, அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாச்சு இந்த காலம் வரைக்கும். ஓகே, ஒரு அம்மாவுடைய கடமை முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுக்கு சின்ன ஆசை, திருப்பி சினிமாவுக்கு வரலாமா, அதனால் போட்டிருக்காங்க. அவங்க ஃபோட்டோவை பார்த்து நீங்களே மனசில் கை வச்சு சொல்லுங்கள், அந்த வாழை மீன் வஞ்சரை மீன் கல்யாணம் அப்போ இருந்த மாளவிகாக்கும் இப்போது என்னங்க டிஃப்ரென்ஸ்? ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அதுவும் 2 குழந்தைங்களை பெற்று ஃபிகர் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணி எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுவும் ஃபேமிலினா என்ன இருந்திருக்கும், நல்லதோ இருந்திருக்கும், கஷ்டமோ இருந்திருக்கும், எல்லாம் தாங்கிக்கிட்டு 1க்கு 2 குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டு இப்போ திருப்பி ஒரு தாய்மை அடைஞ்சதுக்கப்புறம் நான் நடிக்கணும்னு வராங்க. அதுக்கு ஏன் ஒரு கையை தட்டி ஒரு வெல்கம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாரும்? இவங்க ஏன் இந்த மாதிரி 45 வயசில் இவங்களுக்கு இது தேவையா? ஏங்க ஸ்ரீதேவி வந்த போது வயசு பார்க்கலையே யாரும்? ஸ்ரீதேவி எந்த வயசு வரைக்கும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க? கச்ச 60 வயசு நெருங்க தான் அரவிந்த் சுவாமியோட ஒரு படம் பண்ணாங்க ஹீரோயினா. இத்தனைக்கும் அரவிந்த் சுவாமி அவரோட வயசில் சின்னவங்க. ஏன் இவங்களை எடுத்துங்க, நம்ம ஹேமா மாலினி அம்மா எத்தனை படம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க? ரேகா எடுத்துங்க, ரேகா எத்தனை படம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க? அப்போ பாலிவுட்னா அவங்க வரவேற்பாங்க, தமிழ்நாடு நீங்கள் வரவேற்க மாட்டீங்களா? மாளவிகா நம்ம ஆர்டிஸ்ட், நம்ம ஊர் பொக்கிஷம் தான் அவங்களாம் திரும்பி வந்து நடித்தா நம்ம ஊருக்கு அது கிரேட்னஸ். நம்ம என்ன நார்த் இந்தியன் ஹீரோயினை பார்க்குறோம், பா இந்த வயசில் இப்படி இருக்காங்க, அந்த வயசில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறேன். நீங்கள் நம்ம ஊர் ஆர்டிஸ்ட்னு இவங்களாம், த்ரிஷா மாளவிகாலாம் நம்ம ஊர் ஆர்டிஸ்ட். அவங்களும் இவ்வளோ அழகாக இருக்கிறத பற்றி நீங்கள் போட்டணும், பாராட்டலைன்னா கூட பரவாயில்லைங்க. அவங்கள இரிட்டேட் பண்ண மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க. டக் லைஃப்ன்ற ஒரு படத்தில் த்ரிஷா ஏன் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணாங்க? இந்த ஏஜில் அவங்க அதை செஞ்சுருக்கக்கூடாது. எங்கள் பொன்னியின் செல்வன் எத்தனை தடவை அவங்க எடுப்பாங்க? பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 எடுத்துக்கிட்டே போவாங்களா? வெயிட் பண்ணி அதை மட்டும் அவங்க செய்யறதுக்கு? ஒரு நடிகை வந்துட்டாலே நடிக்கணுங்க, கேரக்டர் பண்ணணும். எந்த கேரக்டர் அவங்க விருப்பப்பட்டு செய்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க டைரக்டர் ப்ரொடியூசர். ஒருத்தர் கதையை எழுதுவார், அதில் ஹீரோயினுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், இது தாம்மா கேரக்டர், இதுதான் படம், இவங்க தான் ஹீரோ, இந்த பண்ணுவீங்களா இல்லையான்னு தான் கேட்பாங்க. ஹீரோயின் அங்கே வந்து இல்லைங்க இதை பண்ண முடியாதுங்க, நான் சப்ஜெக்டை மாற்றி எழுதுங்க, எனக்காக எழுதுங்கன்னு கேட்க முடியாது. எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். இவங்க இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் நடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இவங்க கண்டென்ட் அவ்வளோதான். வந்து கேட்கும் போது அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க, ஓகே பொன்னியின் செல்வனில் ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர், சரி இது கிளாமராக வருது, ஒரு சேஞ்ச் கொடுக்கலாம் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டாங்க. அதுக்காக பிடிச்சி அவங்கள புடுங்கன்னு பிடுங்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பேசுகிற நீங்கள் பொதுமக்களாக இன்னொரு விஷயம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த கண்டென்ட்டை பேச வருதுன்னா என் படங்களில் கிளாமரே இல்லை, நியாயப்படி நான் இங்கே உட்காந்து என்ன திரும்ப பேசணும்னு நினச்சிருப்பாங்க எல்லாருமே. என்னை பார்த்த உடனே இந்த போஸ்டிங் மாளவிகா போஸ்டிங் உடனே ஐயோ நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டேப்பா, சேச்சே நோ. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க நடிக்கணும், கிளாமராகவும் நடிக்கணும், ஹோம்லியாகவும் நடிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா என் ஃபேமிலியில் எல்லாம் ஒத்துக்கல கிளாமராக நடிக்க. என் குடும்ப சூழ்நிலைலாம் நான் நடிக்கல. அதுக்காக நான் கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஐயோ கிளாமராக நடிக்குங்க தப்பு, ஐயோ அவள் என்ன மாதிரி கேரக்டர், ஏன் இப்படி நடித்தா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நடிப்பு துறைக்கே வராமல் பாடல் துறையில் இருந்த ஒரு ஆள் இப்போ இருந்துகிட்டு இருக்க ஆளும் கிடையாது. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு போஸ்டிங் போட்டே இருக்காங்க. இவங்க அப்படி, அவங்க இப்படி, இந்த நடிகர் இப்படி, அவருக்கு இந்த பழக்கம் அந்த பழக்கம் போதை பழக்கம் அப்படி இப்படி நிறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. வரிசை லிஸ்ட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஃபுல் இண்டஸ்ட்ரி உள்ளே கொண்டு போய் தள்ளிடுவாங்க போல், அந்த அளவுக்கு போடுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இந்த நடிகை கிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன். அது என்னன்னாக்கா, அந்த மாதிரி பார்ட்டிக்கு இந்த நடிகை ஏன் போகிறீங்க ஃபர்ஸ்ட்? ஓகே, இவங்க ஒரு பார்ட்டிக்கு போனாங்களாம், இந்த மாதிரி பார்ட்டி நிறைய இடத்துல நடக்கும்னு இவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ இவங்க அத்தனை பார்ட்டிக்கு போகாமலே எத்தனை இடத்துல பார்ட்டி நடக்கும்னு இவங்களுக்கு தெரியும். அண்ட் அடுத்தது சொல்கிறாங்க ஏன் கிட்ட ஆஃபர் பண்ணாங்க, நான் வேணான்ட்டேன் அப்படின்னு. ஏங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்தால் எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுறாங்க, எல்லாருமே இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து தான் கூப்பிட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு ஏன் அந்த கால் வந்தது? உடனே சொல்வீங்க உங்கள் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி கேரக்டர். ஓகே, ஹஸ்பண்ட் போகிறார், நீங்கள் ஏன் போனீங்க கூட? ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல. நீங்கள் உங்களுக்கு தெரியுது ஒரு பார்ட்டி போய் பார்த்தீங்க, அடுத்தடுத்த பார்ட்டி ஏன் போனீங்க? அந்த பார்ட்டி போனீங்க, அந்த அசிங்கம் நடக்கிறத பார்த்தீங்க,
இந்த மாதிரி எல்லாம் ட்ரக் கன்சம்ஷனில் இருந்தாங்க. உங்களுக்கும் ஆஃபர் வந்திருக்கு, வேணான்ட்டீங்க. அடுத்த தடவை நீங்கள் ஏன் போகிறீங்க? போய் அப்சர்வ் பண்ணி இந்த பார்ட்டியில் இந்த கூத்து, அந்த பார்ட்டியில் அந்த கூத்து. யூஆர் நாட் அ ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் ஆர் அ ஜேர்னலிஸ்ட் டு டூ திஸ். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போகிறீங்க? இன்குசிட்டிவ்னஸில் போகிறேன்னு சொன்னால் இல்லை. மொத்தம் இல்லை, உங்களை அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஏன் ஒரு வெயிட்டர் கூட ஒரு ஹோட்டலில் அப்சர்வ் பண்ணுவான். ஒருத்தங்க வந்தாங்களா, நான்வெஜ் நோ அப்படின்னா நான்வெஜ்ஜை பற்றி இங்கே பேச மாட்டான். அப்படி இருக்கும் போது நீங்கள் ட்ரிங்க்ஸ் குடித்ததையோ வேறு எதையோ பார்த்து ஒருத்தங்க தான் வந்து அதை நீட்டிருப்பாங்க பேக்கெட் உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. நம்ம ஹோட்டல் வெயிட்டர்ஸே அதுக்கு ஒரு உதாரணம். அது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு இன்டர்வியூவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த போதை மருந்து இந்த இது இப்போ நானும் கூட தான் சொல்லியிருக்கேன். நான் தெரிஞ்சு கொஞ்சம் கேள்வி நேரத்தில் சொன்னேன். அதில் கமெண்ட்ஸ் கூட போட்டிருக்காங்க, இந்த உங்களுக்கு எது தெரியாது போல் இருக்கு இந்த நடிகைக்கு இதை பற்றின்னு. அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, இது மட்டமான சரக்கு, இது உயர்தரமான சரக்கு. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அவர் கேட்டார், உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு. நீங்கள் அதை ரெஃப்யூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்க. இப்போ நான் கேட்க வர்றது அது கிடையாதுங்க. இந்த அளவுக்கு இதை பற்றி கூர்மையாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன நான் கேட்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒருத்தங்க எதுக்கு அதை பற்றி கூர்மையாக திங்க் பண்ண? நான் நிறைய பேரை பற்றியும் குறை பேசியிருக்கேன், ஓகேங்களா? பட் நீங்கள் ஒருத்தரை விட எல்லாரையுமே குறை பேசுகிறீங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அது உங்களுக்கு ஒரு ஹாபியாக வச்சுட்டு இருக்கீங்களா? அது தட்ஸ் பிகமிங் அ பொழுதுபோக்கு, ஹாஃப் லேட். லைக் நான் என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கேன், அந்த உண்மையை சொல்ல நான் ஒரு படத்தில் வருமே அந்த மாதிரி போயிட்டுருக்கு உங்கள் லைஃப். ஏதாவது ஒருத்தர் ஒரு இஷ்யூவா ஒரு பேப்பரை பார்த்து இவரை பற்றி ஏதாவது தப்பாக பேசணும், இந்த லேடியா இவங்களை பற்றி ஏதாவது தப்பாக பேசணும். இதை மாற்றி நீங்கள் யாரை பற்றியா தப்பாக பேசணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேன், யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ். அந்த வாய்ஸை வச்சுட்டு சரிகமா படுத்த உங்கள் வாயை வச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை பேசு. அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.